Hi friends, welcome to Vismaya Kudal. ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு சூப்பர் ஷாப்பிங் ஹால் தான். ஏன் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி வாங்கியிருக்கிற ப்ராடக்ட்லாம் வெளியில் வாங்கணுன்னாலும் சரி, சில பேர் இதை வந்து ஹேண்ட்மேடாக வந்து செய்வாங்க. அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருந்தது அதோட பட்ஜெட்லாம் கேட்குறப்ப. அதனால் இந்த ப்ராடக்ட்லாம் நான் வந்து பார்த்து கார்ட்டில் போட்டு வச்சுருந்து ஆஃபர் வரப்போ டப்புன்னு வந்து வாங்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து எப்படி என்ன மாதிரி ஐட்டம்ஸ் வந்து வாங்கியிருக்கேங்கிறத நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். சில ஆர்கனைசர்ஸ் உங்களுக்கு ஸ்பேஸ் சேவிங் ப்ளஸ் வந்து வீட்டை ரொம்ப நீட்டாக வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் கொஞ்சம் வந்து வாங்கியிருக்கேன். சில கிளீனிங் டூல்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். சில சூப்பர் ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மட்டும் வீடியோ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட்லேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எல்லா ப்ராடக்ட்டும் இதே ப்ரைஸ் வந்து கிடையாது. நான் உங்களுக்கு வந்து சொல்லப்போனால் ஒரு 100 rupeesலேருந்து இன்றைக்கி வந்து ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு வால் கிளாக்கு. இது வந்து இப்போ நிறைய பேர் இந்த ரெசின் ஆர்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி ரெசின் ஆர்ட்டில் இருக்கிற ஒரு பீஸ் தான் இது. ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதோட திக்னஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சொல்லப்போனால் சென்டிமீட்டரில் சொல்லப்போனால் ஒரு 1 சென்டிமீட்டருக்குமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது. இதில் நிறைய தீம்ஸ் வந்து இருக்குது. ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இது வந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து டேக் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் அந்த 1400 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ மற்ற ப்ராடக்ட்லாம் என்ன காஸ்ட் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த என்னோட ஒரு ஃபேவரட், ரொம்ப நாளாக தேடி கிடைச்ச உடனே கார்ட்டில் போட்டு வாங்கின ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து பெரியவங்க இருக்காங்க, இல்லை வந்து குழந்தைங்க இருக்காங்க, எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். ஏன் இது வாங்கினேன் அப்படின்னாக்க, இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் ஒரே க்யூ தான். எல்லா இடத்துலையும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது வந்து ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், இல்லை பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஏதோ ஒரு பேங்க்குக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பெரியவங்களை எல்லாம் கூப்பிட்டு போகிறோம்னா நிறைய இடத்துல க்ரௌட் இருக்கிறதுனால சேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக தான் இருக்கும். அதுக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, போர்ட்டபிள் டெலஸ்கோபிக் சேர் ஸ்டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது. ஒரே ஒரு சின்ன ஷாப்பர் பேக், நம்ம எங்கே போனாலுமே ஒரு பேக் வந்து எடுத்துகிட்டு போவோம்ல, அப்போ இதை வந்து நம்ம வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஒரு சேர் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? இது வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஹேண்டில் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இதை வந்து நீங்கள் இந்த ஹைட்டில் வச்சு ஒரு ஸ்டூல் மாதிரியும் உட்காந்துக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சு இதை லாக் மாதிரி இருக்கு பாருங்க. இங்கே உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்களேன். இங்கே வந்து இப்படி க்ளோஸ் ஆகுது இல்லை, இதை நல்லா இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி ரொட்டேட் பண்ணிட்டோம்னா அது போய் லாக் ஆகிடும். அதுக்கப்புறமா நமக்கு நல்லா எவ்வளோ வேணாலும் வெயிட் தாங்கும். இது ஒரு 200 kg வரைக்கும் தாங்கும்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு இதை அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இது இவ்வளோ பெரிய ஸ்டூல் ஆகிடுச்சு. இந்த ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த ஒரு சின்ன பட்டன் மாதிரி இருக்குல்ல, இது வந்து இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் ஆகணும். இப்படி வந்துருச்சுன்னா இதை வந்து கழண்டிடும். அதே தான் இதில் நம்ம இந்த ஹைட் வேணாலும் வச்சுக்கலாம், இப்படியும் வச்சுக்கலாம், இப்படியும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டூல் வந்து வாங்கியிருந்தேன். இது நான் உங்களுக்கு போட்டு உட்காந்து காமிக்கிறேன் பாருங்கள். நம்மளோட ஃபுல் வெயிட்டை வந்து வச்சு உட்காந்துடலாம். நான் உங்களுக்கு இதை கொஞ்சம் நகர்த்தி போட்டு காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து இருக்கா, இதில் நான் வந்து உட்காந்துட்டேன். ஸோ அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம திரும்ப ரொட்டேட் பண்ணி உள்ளே வச்சு பேக்லையோ இல்லை ஒரு ஷாப்பர் பேக்லையோ ஒரு பெரிய ஹேண்ட் பேக் எடுத்துகிட்டு போனோம்னாலே அதில் வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து டூர் போகிறப்ப இல்லை நம்மளோட பால்கனியில் வந்து தேவையானப்போ மட்டும் வந்து வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னாலாம் இந்த ப்ராடக்ட் வந்து த வெரி 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 பெஸ்ட்டு ப்ராடக்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இது நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இந்த ப்ராடக்ட் எல்லாமே வேறு வேறு நாள் வந்து வந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து வேறு வேறு காஸ்டியூமில் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே ஆமாம், நான் எப்போல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து அந்த கேமராவை எடுக்கிறேன்னா உடனே வந்து ட்ரில்லிங் பண்ணிடணும், இல்லைனா கட் பண்ணிடணும். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் வந்து இந்த சவுண்டை டாலரேட் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி எவ்வளோ தான் ஆயிரக்கணக்கில் ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தாலும் என்ன வீடியோ மேக் பண்ணுறதுக்கு தூண்டின ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ கண்டிப்பாக ஹஸ்பண்டுக்கு ஒரு சூப்பர் வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் பண்ணணும், இல்லைன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு ப்ரைஸ்லெஸ் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்டை 200 rupeesன்னு நினைக்கிறேன். பிலோ 200லேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ வாங்கி கொடுத்துருங்க. ஏன்னா நான்
ஹானஸ்டாக சொல்லணும்னா சில பல வருஷமாக சொல்லப்போனால் இங்கே லாங்குக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பைக்கில் ஆஃபீஸ் போக ஆரம்பித்ததுலேருந்தே நிறைய ஹெல்மெட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. காலையில் ஒரு மணி நேரம், நைட்டு வந்து ஒரு மணி நேரம் போடுறப்ப என்ன தான் அவங்க வந்து கேப் போட்டிருந்தாலும் சரி, இல்லை வந்து காட்டனில் வந்து ஸ்கார்ஃபா சம்திங் அது மாதிரி கட்டிக்கிட்டாலுமே அந்த வேர்வை ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ கொடுமையாக இருக்கும். அதை வந்து மோந்து பார்க்கணும்னு இல்லை, இப்படி ஹெல்மெட் எப்படி நம்ம வந்து போடுறப்பவே ரொம்ப கடுப்பாக இருக்கும் எனக்கெல்லாம் அந்த ஸ்மெல் பார்க்குறப்ப. இது வேறு ஏதாவது மாற்றலாமே அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, எத்தனை ஹெல்மெட் மாற்றுவேன், மாதம் ஒரு ஹெல்மெட் வாங்குவியா அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனையோ நாள் நினச்சிருக்கேன் இந்த ஹெல்மெட்டை பேசாமல் நம்ம கழுவி காய வைக்கலாமா அப்படின்லாம் சொல்லி நினச்சிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். இது வந்து ஒரு ஃபோம் ஹெல்மெட் கிளீனர் தான். இதில் அவ்வளோ அழுக்கு இருந்தது. இந்த ஹெல்மெட்டை நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அழுக்கு இருந்தது. ஸோ இந்த ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை நான் வந்து க்ளீனாக எடுத்தேன். ஆனால் இதில் எவ்வளோ அழுக்கு வந்து கலெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா, இது எல்லாமே ஹெல்மெட்டோட அந்த உள்ளே இருந்தது தான். ஸோ இது எப்படி க்ளீன் பண்ணணும்னா நான் உங்களுக்கு இதில் ஸ்ப்ரே பண்ணி காமிக்கிறேன். நல்லா நேராக பாட்டில் வச்சுக்கோங்க, அப்போ தான் ஃபோம் வந்து அந்த ஃபோர்ஸாக வரும். நான் டாப்பில் வந்து காமிக்கிறேன் பாருங்க, ஃபோம் வந்துருச்சா. ஸோ இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறப்ப உள்ளே வந்து நம்ம வாஷ் பண்ண ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். ஸோ அப்படி தான் இதை ஃபுல்லுத்தையுமே வந்து க்ளீன் பண்ணேன். உள்ளே வந்து ஸ்பாஞ்ச் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த வெட்னஸ் வந்து இருக்கும் ஆஃப்டர் க்ளீனிங். உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் வந்து வெயிலில் வைக்கலாம். நான் இன்றைக்கி வெயிலில் வந்து வைக்க போகிறேன். ஸோ இதை க்ளீன் பண்ணியுமே உள்ளே வந்து ஸ்ப்ரே பண்ணியுமே லைட்டாக வந்து வெட்டு இருக்குது. ஒரு 10 நிமிஷம் ஆகுது. இப்போ பாருங்கள், நான் திரும்ப துடைக்கிறேன் உங்களுக்காக. இங்கே பாருங்கள், இவ்வளோ அழுக்கோடு தான் இந்த ஹெல்மெட்டை போட்டிருந்துருக்காங்க. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்னதான் இது வந்து ஒரு க்ளீனிங் லிக்விட் மாதிரி தான் இது. ஸோ அதனால் உடனே நீங்கள் அவசரமாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உடனே வந்து போட்டுட்டு போயிட வேண்டாம். ஒரு நாள் அப்படியே விட்டுருங்க ரெஸ்ட்டில். அந்த வெட்டு எல்லாமே வந்து ஒன்று வெயிலில் காயணும், இல்லைனாக்கா தானாகவே வந்து காஞ்சி போகணும். அதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது ஏதோ புதையல் மாதிரி நான் வந்து துடைக்க வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் எவ்வளோ நேரம் துடைச்சா அது வந்து ஸ்டாப் ஆகும்னு சொல்லி தெரியல. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். தி பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டவல் ட்ரையர் தான். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இது வந்து எழுதப்பட்ட விதி மாதிரி ஈரத்துண்டு பெட்டில் தான் கிடக்கும். ஈரத்துட்டு இல்லைனாக்கா டேபிள் ஃபேன் மேலே கிடக்கும், அப்படி இல்லைன்னா சோஃபாவில் கிடக்கும். குளிச்சுட்டு வந்து அதை வந்து ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணவே மாட்டாங்க. அப்போ தான் யோசித்தேன், சரி ஓகே நம்ம ப்ராப்பராக ஒரு ஆர்கனைசர் வந்து வாங்கி வைப்போம். ஏன்னா நம்ம வந்து ஒரு பெரிய கிளாத் ட்ரையர் எடுத்துகிட்டு வந்து ரூம்குள்ளே வைக்க முடியாது, அது லுக் வைஸ் நல்லா இருக்காது. ஸோ எங்கே குளிச்சுட்டு வெளில வராங்களோ அந்த இடத்துல வச்சுட்டோன்னா அழகாக சோம்பேறித்தனம் பார்க்காம போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கியிருந்தேன். இதில் இந்த மாதிரி தனித்தனி பீசஸாக தான் அனுப்பியிருப்பாங்க. உங்களுக்கு லுக் வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். ஒரு 2 டயரில் வந்துருக்கும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஸ்க்ரீனில் வந்து போடுறேன். ரொம்ப ஈஸி இதை இன்ஸ்டால் பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய ராட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 லெக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம வேணும்னா வீல் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதில் இந்த மாதிரி ஒரு பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, நல்ல திக்கான பேஸ். அதில் வந்து ஒரு பெரிய ராடை வந்து சொருவிட்டு இந்த மாதிரி இந்த டாப்பில் வந்து வரும். இதில் குட்டி குட்டியான அந்த கம்பி வந்து நம்ம சொருவிட போகிறோம், அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப ஈஸி இன்ஸ்டால் பண்ணுறது. நான் இன்ஸ்டால் பண்ணி அது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன். என்னடா நீ மாப்பாக வாங்கிட்டே இருக்கியம்மா, என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னாக்கா, நான் வந்து என்னோட ஒரு ரெஸ்ட் ரூம் கிளீனிங் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக ப்ரெஷர்ஸ் வந்து வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட ஃப்ளோர் வந்து பார்க்கிங்கோடு சேர்த்து 4 ஃப்ளோரு. ஸோ நம்ம பர்சனலுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ நான் வந்து கொஞ்சம் மாப்ஸும் சரி, என்னோட ப்ரூம் ஸ்டிக்கும், அதாவது விளக்கமாரும் வந்து நிறைய வாங்கி வச்சுப்பேன். ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் வந்து ஒன்று வச்சுப்பேன். அப்போ தான் நமக்கு க்ளீன் பண்ணணுங்கிற அந்த தாட் வந்து வரும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மேலே ஏறி எடுக்கணும், 2 ஃப்ளோர் ஏறி எடுக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த வேலையை அப்படியே விட்டுருவோம்ல, அதுக்காக நான் வாங்கிப்பேன். ஸோ இது வந்து ஒரு அதிசய மாப். இது ஃப்ளோர் கிளீனிங்க்கு வந்து ஓரளவுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு அந்த பேனல் கிளீனிங்க்கு, அதுக்கப்புறம் அந்த கவுண்டர் டாப் இதுக்கெல்லாம், ப்ளஸ் வந்து கிளாஸ்லாம் க்ளீன் பண்ணணும்னா சூப்பராக இருக்குது. இது எப்படின்னா உங்களுக்கு வந்து 3 பார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு கொடையில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நம்ம இங்கே ப்ரெஸ் பண்ண
இங்கே நம்ம ப்ரெஸ் பண்ண என்ன ஆகும்னாக்க இங்கே வந்து தண்ணி ரிலீஸ் ஆகும். இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துலேருந்து வந்து தண்ணி ரிலீஸ் ஆகும். நம்ம வந்து மாப் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து ஃப்ளோர் க்ளீன் பண்ணிக்கலாம், ஃபால் சீலிங்லாம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஹெட் இருக்குல்ல, இங்கே வந்து இதை மட்டும் நம்ம மாட்டுறது மட்டும் கொஞ்சம் நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன். எனக்கு அதோட கரெக்டாக ஃபுல் ஸ்ட்ரென்த் கொடுத்து இதை வந்து மாட்டிக்கணும். அது இல்லாமல் இந்த ஹெட் இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு சின்ன கிளிப் மாதிரி இருக்கும். இது அப்படி நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா இது வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இதை கனெக்ட் பண்ணுறதை நம்ம தண்ணியை வந்து ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாட்டில், நார்மல் வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்கும், இதில் நம்ம தண்ணியை வந்து ஃபில் பண்ணிவிட்டு இப்படி வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா உள்ளே போய் கனெக்ட் ஆகிடும். ஸோ இங்கே நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்க அங்கே இந்த ஹோல்லேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும். நம்ம அப்படியே தொடச்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து வாங்கியிருந்தேன். நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணாலே ஏதாவது ட்ரில்லிங் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, இல்லைன்னா வந்து எதாவது கட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வீடு தான் இருந்தது. ஒரு 2 இயர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுல்லுமே வந்து வீடாகிடுச்சு. எல்லா இடத்துலையுமே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் ப்ளீஸ் இந்த நாய்ஸ்லாம் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஃப்ளிப்கார்ட்லேருந்து இந்த ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்குல்ல, இதுதான் வாங்கியிருந்தேன். இது என்ன எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் நான் வந்து சைடில் வந்து உங்களுக்கு போடுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட மூடி மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வாட்டர் பாட்டில் மூடியை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் சோடா மேக்கர். ஸோ இதில் வந்து கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் மேக்ஸிமம் வந்து இதில் தண்ணி வந்து எடுத்துக்கலாம். இன்னொன்று ஒரு 800 ml வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும் மினிமம் லெவல். இது வந்து ரொம்ப ஈஸி சோடா மேக் பண்ணுறது. நம்ம இப்போ வந்து நன்னாரி சர்பத் சில பேர் வாங்கி வச்சுருப்பாங்க, சில பேர் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த என்ன ஃப்ளேவர் வச்சுருக்கோமோ அந்த லிக்விடோ இல்லை பவுடர் ஃபார்மில் இருந்ததோ அதை ஊற்றிட்டு தண்ணி நமக்கு எவ்வளோ ஜூஸ் வேணுமோ அதை ஃபில் பண்ணிவிட்டு இதை கவர் பண்ணோன்னா சோடா ரெடி. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 சிலிண்டர் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சிலிண்டர் வேணுன்னா நம்ம அப்புறமா வாங்கிக்கலாம். இதை இந்த மூடியில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து போட்டுடணும். போட்டுட்டு இதை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த சோடாவோட சிலிண்டர் வந்து உள்ளே கனெக்ட் ஆகிடும். இதை அப்படியே வாட்டர் பாட்டிலுக்குள்ளே வந்து நீங்கள் விட்டுடணும். விட்டிங்கன்னா அந்த சோடா அந்த சிலிண்டருக்கு மேலே ஒரு சின்ன சாஃப்டான ஒரு இடம் இருக்கும், அங்கே வந்து பஞ்சர் ஆகி உங்களுக்கு வந்து அந்த கேஸ் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டிலேயே வந்து இந்த மாதிரி சோடா செஞ்சு குடிச்சிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஓரளவுக்கு ப்ரைஸ் வந்து அந்த 1000 அந்த மாதிரி ரேஞ்ச் தான் வருது. பட் கடையில் போய் பெப்சியோ கோகோ வாங்கி குடிக்கிறதுக்கு இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சில வருஷமாக வாங்கணும்னு நினச்ச பீன் பேக் தான் இது. ஸோ இது வந்து அந்த பீன்ஸோடையே வந்து நான் வாங்கிட்டேன். எல்லாரும் வந்து இதை வாங்குறோம், அது எப்படி யூஸ் பண்ணணும் ப்ராப்பராக அப்படிங்கிறது வந்து தெரியறது கிடையாது. நிறைய பேர் இல்லை இது வந்து ஒரு லேசி பேக்கு, இதுக்குள்ளே நம்ம உட்காந்துட்டோம்னா எந்திரிக்கவே முடியாது, ரொம்ப லேசினஸை க்ரியேட் பண்ணும் அப்படின்லாம் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதனால நான் கொஞ்சம் நாளாக வாங்காமல் இருந்தேன். ஆனால் இதை வந்து ஒரு டைப்பில் 4 டைப்பாக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதுதான் வந்து இதோட காது. ஸோ இதை இப்படி பிடிச்சிருங்க. இதை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து இப்படி உள்ளே வந்து ஒரு குத்திடணும். அதோட டாப் போர்ஷனை பிடிச்சிட்டு குத்திட்டு உட்காடுறப்ப இது நார்மல் ஸ்டூல் மாதிரி தான் இருக்குமே தவிர உங்களை உள்ளெல்லாம் போட்டு அப்படியே வந்து அமுக்காது. இன்னொன்று எந்திரிக்கிறதுக்கெல்லாம் கஷ்டப்பட தேவை கிடையாது. இது வந்து ஒன்று. ஸோ இப்போ வந்து ஈஸியாக எந்திரிச்சாச்சு. செகண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் வச்சுட்டு இந்த பாருங்க, இப்போ இப்படி உட்காந்துக்கலாம். இப்படி உட்காந்துக்கிறப்ப ஒரு பேக் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதையே இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உட்காரணும் அப்படின்னா இதை இப்படியே திருப்பி போட்டுருங்க. ஒரு நார்மல் ஸ்டூலில் உட்கார்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டூல் மாதிரி இருக்கும். உங்களுக்கு டிவி எல்லாம் பார்க்கணும் ரொம்ப ரிலாக்ஸ் ஆனால் இந்த பொசிஷன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதில் வந்து இப்படி காலை வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பொசிஷன். இது வந்து உங்களுக்கு வேலையே இல்லை, நான் கொஞ்சம் நேரம் இப்படியே வந்து உட்காந்துருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி உட்காந்துக்கலாம். இப்போ இதோட அந்த டாப் போர்ஷன் இருக்குல்ல, அதை இப்படி வந்து வையுங்க. வச்சுட்டு இங்கே வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு இப்படி வந்து உட்காந்து நீங்கள் அப்படியே இதில் வந்து படுத்துடலாம். சொல்லப்போனால் ஒரு 3/4 வாசிக்கு மேலே இப்படி படுத்துட்டு காலை வந்து சப்போர்ட்டரில் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த பேக்கை 4 டைப்பாக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு 3 டயர் ஆர்கனைசர் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து மல்டி பர்பஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோட பூஜா ரூமுக்கு பக்கத்தில் சொல்லப்போனால் சோஃபாவுக்கு பக்கத்தில் வந்து வச்சுருக்கேன். பாப்பாவோட புக்ஸு இல்லைன்னா டாய்ஸு இல்லை அவள் கிராஃப்ட் வந்து நிறைய பண்ணுவாள், அந்த ஐட்டம்ஸ்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 750 அந்த ரேஞ்ச்லேருந்து உங்களுக்கு 1300 400 வரைக்குமே இருக்குது. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிமோட்டு
என்னோட அந்த ஹெட்செட்டு ப்ளஸ் வந்து அந்த வாட்ச் அதெல்லாம் வச்சுட்டு ஒரு சின்னதாக வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு இந்த இடத்த அவ்வளோ ரிச் அண்ட் ராயலாக வந்து மாற்றினது. ஏன்னா பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் கலர் கர்டைனு, ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஒயிட்டு இந்த மாதிரி க்ளோஸ்டாக இருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்று இதோட இந்த மூடி இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் நான் இன்னும் கொஞ்சம் கழட்டிட்டு வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா லைட்டாக வெளியில் எடுத்த மாதிரி இருக்குது. அது நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுனால அது தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன். ஸோ ப்ராப்பராக வச்சுட்டோன்னா இந்த இடமே ரொம்ப அழகாக இருக்கும்.